உன்னை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீயும் நானும் மனிதர்கள். நாம் யார் தெரியுமா? தேவனுடைய சாமி. வானத்தையும் பூமியையும் சர்வலோகத்தையும் படைத்த இறைவன் தன்னுடைய சாயலை மனிதனை படைப்பதற்கு முன்பாக நீயும் நானும் உலகத்திலே மகிழ்ந்து சந்தோஷமாய் வாழ முடியாது. நாம் உலகத்தில் வாழ்வதற்கு என்ன தேவையாதை முதலாவது தேவன் உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து முடித்தார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், காற்று, மழை, செடி, கொடி அனைத்து இயற்கையை படைத்து முடித்த பிறகு தேவனாய கர்த்தர் தன்னுடைய சாயலை மனிதனை படைத்தார். நாம் அனைவரும் தேவனுடைய சாயல்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்முடைய வேறுபாடுகள் காணப்படலாம். ஆனால் நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் அனைவருக்கும் ரத்தம் ஒரே ரத்தம் தான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, உன்னையே நீ சில வேளைகள் மறந்து விடுகிறாய். இவ்வளவு வேதனை. உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தானே இறைவனை படைத்தார். அதை விட்டு நமக்குள்ளாக பலவிதமான காரணங்களாலே வேறுபட்டு பிரிந்திருப்பது ஏன்? ஒரு குழந்தை பிறந்து வளர்வது எவ்வளவு முக்கியம். நீ சிறு குழந்தையா இருக்கும் பொழுது உன்னை பெற்ற தாய் தகப்பன் எவ்வளவு கண்ணீரோடு வளர்த்திருப்பார்கள், எவ்வளவு பராமரித்து வளர்த்திருப்பார்கள், எப்படி வளர்க்கப்பட்டிருப்பாய். நீ உணர்ந்து பெரியவனாகி நீ சந்தோஷமாய் வாழ்வதை பார்த்து தாய் தகப்பன் மகிழ்ந்திருப்பார்கள் அல்லவா? இப்படித்தான் ஒவ்வொரு குழந்தையும் வளர்கிறது. இப்படித்தான் ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களே ஏன் வேறுபட்ட கருத்துக்கள்? ஏன் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ள வேண்டும்? ஏன் ஒருவருக்கொருவர் துக்கத்தோடு கண்ணீரோடு வாழ வேண்டும்? எல்லோரும் சமாதானம் வாழ வேண்டாமா? நாம் அனைவருக்கும் ஒரே சூரியன், ஒரே சந்திரன், காற்று, கடல், மழை எல்லாம் நம்மை பாதுகாப்பதற்காக இறைவன் படைத்து வைத்திருக்கிறார். அதில் வேறுபாடு பார்ப்பதில்லையே. வேறுபாடு அமெரிக்கனா இருந்தால் என்ன, இஸ்ரேலா இருந்தால் என்ன, யுக்ரைன்காரனா இருந்தால் என்ன, ரஷ்யக்காரனா இருந்தால் என்ன, இந்தியக்காரனா இருந்தால் என்ன, நாம் யாரா இருந்தாலும் நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான். இது அனைத்தையும் தேவனுக்காக எனக்கு படைத்தார். பிறகு ஏன் நமக்குள்ளே வேறுபாடு? ஏன் சண்டை? ஏன் போர்? போரெல்லாம் உலகத்தை காரணம் விரும்புகிறேன். என்னுடைய பார்வையை பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு குழந்தை கண்ணீரை நீ பார்க்கும் பொழுது, அந்த குழந்தையை வளர்ந்து சிந்திக்கும் பொழுது, நீ ஒரு மனிதனை கொள்வதற்கு உனக்கு சிந்தனை வருமா? உன்னை அழித்துக் கொள்வதற்கு அதிகாரம் இல்லை, மற்றவை அழிப்பது கூட அதிகாரம் இல்லை. அறிந்து கொள். இந்த நாட்களில் நான் பார்க்கிற பொழுது ரஷ்யா உக்ரைன் இடையே போர், இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே போர், எத்தனை மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அழிந்த ஒரு நபரை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியுமா? இறந்த ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க ஒருவருக்கு அதிகாரம் உள்ளவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று சொல்லி, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு வானத்தை முழு படைத்த கர்த்தராகிய தேவனை ஆராதி. அதே போல உன்னை நேசிப்பது பிறகு நேசி என்று சொல்லி என் தேவனாய கர்த்தர் உலகத்தை விழுந்தார். பிறகு உனக்காக எனக்காக பாடுபட்டு சிறு அறையப்பட்டு மறித்து மூணாவது வீட்டில் இருந்தார். ஆனால் தாய் தகப்பன் செய்த பாவத்தின் காரணமாக ஏற்பட்ட ஆவிக்குரிய மரணம், சரியான மரணம், மகிமை இழந்து போன காரியங்கள் இதை மீண்டும் கொடுப்பதற்காக, மகிமை வஸ்திரத்தை தருவதற்காக, வெற்றிப்பின் வஸ்திரத்தை கொடுக்க என் தேவனாய கர்த்தர் ஜீவன் உள்ள தேவன் தன் ஜீவனையை உனக்காக கொடுத்து சிலுவையை மரித்தார். மூன்றாவது வீட்டில் இருந்தார். அந்த இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, எல்லோரும் எல்லா இடத்திலும் அன்பாயிருக்கிறது சொல்லி ஒரு சகோதரனை நேசி என்று சொல்கிறார். நீயோ ஒருவரை கொண்டு கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தால் குண்டு மழை, எங்கு பார்த்தால் போர். ஏன் இதற்காக இறைவனை தொழில் படைத்தார்? இதற்காக உலகத்தை வந்து பிறந்தாயா? அன்பு செய்ய கற்றுக்கொள். இன்றிலிருந்து நீ மற்றொரு அன்பு செய். உனக்குள்ள அன்பு மட்டுமே வெளிப்படட்டும். எல்லோரையும் சகோதரனை நேசி. மதங்களுக்கு அப்பாற்பட்டு தேவனை மட்டும் நோக்கிப்பார். மனிதன் தான் மதத்தை உண்டாக்கினான். தேவனுடைய பார்வையில மதங்கள் இல்லை. தேவனுடைய பார்வையில்
தன் ஜீவனை கொடுத்தார். மறந்து விடாத மகன், உன்னை அன்பாய் கேட்டு அன்பு செய்ய கற்றுக்கொள். போர் வேண்டாம், சமாதானம் செய்வது பேர் பெற்றோர் சொல்லப்படுகிறது. தேவனுடைய புத்திரராக எங்களை காலப்பதில் அதை சமாதானம் செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் மகிழ்ச்சியோடு தேவனை தொழுது கொள்கிற ஒரே இறைவன் தான். நம் அனைவரும் தேடுகிற விதம்தான் வித்தியாசம். ஆனால் உங்களை படைத்தது இவர், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வானத்தையும் பூமி சகலத்தையும் படைத்தார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த தேவனாய் கர்த்தர் உங்களை என்னை படைத்தார். அவர் மூலமாய் அனைத்தும் உண்டாயிற்று. அவருடைய பார்வையிலே வேறுபாடு இல்லை. அது வேறுபாடற்ற ஒரு சமுதாயம், அனைவரும் நேசிக்கும் ஒரு சமுதாயம் உருவாகத்தக்கதாக. உன்னை அர்ப்பணிப்பாயா? நேசிப்பாயா? ஜெயிப்போமா? போர் வேண்டாம் என்று ஜெயிப்போமா? உக்ரைன் ரஷ்யா போர் வேண்டாம் என்று ஜெயிப்போமா? இஸ்ரேல் ஈரான் போர் வேண்டாம் என்று ஜெயிப்போமா? தீவிரவாதிகள் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெயிப்போமா? நம்ம ஜெபிக்கலாம். பாருங்கள், இன்னொரு கூட சேர்த்து ஜெபிங்கள். இந்த செய்தியை காண்க நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே ஒரு இல்லம் தேவனை நோக்கி ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொள்வார். உங்கள் அன்பா நேசிக்கிற சூழல் பிதாவே, உங்களுக்குள்ளான கொடி ஸ்தோத்திரம். நீ விரும்புகிறது சமாதானத்தை. அந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் போகும் பிரச்சனை எல்லாம் நீங்கி உலகில் வாழ்க்கை ஒவ்வொரு மக்களும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ முடியாது ஒரு ஜெபிக்கிறோமையா. ஆண்டவரே, அனைத்து நாட்டினுடைய அதிபர் உள்ளங்களை பேசுகிறீங்க, ஜனாதிபதி உள்ளங்களை பேசுகிறீங்க, பிரைம் மினிஸ்டர் உள்ளங்களை பேசுகிறீங்க, பிரசிடண்ட் உள்ளங்களை பேசுகிறீங்க. அவர் உள்ளங்களை மாற்றுகிறீங்க. தீவிரவாதி உள்ளங்களை பேசுகிறீங்க, உள்ளங்களை மாற்றுகிறீங்க. எங்கும் சமாதானம் உண்டாகட்டும், எங்கும் சந்தோஷம் உண்டாகட்டும். அழிந்து போவதற்காக மனிதன் படைக்கப்படவில்லை, ஆக்கங்கள் உருவாக்குவதற்காக மனிதன் படைக்கப்பட்டான். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் மனதில் உண்மை தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு சத்தியத்தின் நடக்க அனுக்கிரகம் செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரை, உக்ரைன் ரஷ்யா இடையில போரை நிற்கச் செய்ய முடியாத செபிக்கிறோம். இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலே போரை நிற்கச் செய்ய முடியாத செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாமத்தை மையப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, அன்பு சகோதரனே, மனந்திருந்து இயேசுவை நேசிக்கிறார். சமாதானம் நிறைந்த உலகத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் இயேசு சீக்கிரம் வர இருக்கிறார். உலகில் பங்குடையத்தக்கதாக ஒரு பரிசுத்தமான வாழ்ந்து சமாதானம் அவரை கற்றுக்கொள். என் தேவன் தாமே ஒவ்வொரு ஆசிரியப்பாக கர்த்தர் பிரசாரத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேலைகளை எங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தான் எங்கள் ஆசிரியப்பாக. ஆமாம். God bless you all. Thank you, sister.